இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுகவில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 23 பேரை கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 23 பேரை கொண்ட அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுகிறார். எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுகிறார். அதிமுகவில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். 23 பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதில் எடப்பாடி தொகுதியில் பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் முக்கிய முகங்கள் எந்தெந்த தொகுதியில் களமிறங்குகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. 23 பேரை கொண்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் எடப்பாடியில் பழனிசாமி போட்டியிடுகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமியும், திண்டுக்கல்லில் சீனிவாசனும், நத்தத்தில் விஸ்வநாதனும் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் முக்கிய முகங்களை கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் போட்டியிடுகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தத்தில் விஸ்வநாதன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இருபத்தி 3 பேரை கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. வேப்பனஹள்ளியில் KP முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தத்தில் விஸ்வநாதன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். 3 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் போட்டியிடும் முக்கிய தொகுதிகளின் பெயர்களை பார்த்தோம். எடப்பாடியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் 23 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி K பழனிசாமி களமிறங்குகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமியும், திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசனும் களமிறங்குகிறார்கள். அதிமுகவின் முக்கிய முகங்களை கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நேற்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியான நிலையில் இன்று அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. நத்தத்தில் நத்தம் விஸ்வநாதனும், தொண்டாமுத்தூரில் SP வேலுமணியும் போட்டியிடுகிறார்கள். குமாரபாளையத்தில் தங்கமணியும், ராயபுரத்தில் ஜெயக்குமாரும் போட்டியிடுகிறார்கள். மயிலம் தொகுதியில் CV சண்முகம் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கில் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார்கள். எடப்பாடி K பழனிசாமி தனது தொகுதியான எடப்பாடியில் களமிறங்குகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமியும், திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசனும் களமிறங்குகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், அதிமுகவிட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. யார் எந்தெந்த தொகுதியில் களமிறங்குகிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன?
விக்னேஷ், சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய வேட்பாளர்கள் இந்த பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எடப்பாடி, சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சியின் பொதுச்செயலாளர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவார் தற்போது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து துணை பொதுச்செயலாளர் அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியிலும் அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும் அதே போல தொண்டாமுத்தூர், கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சியின் மூத்த நிர்வாகி SP வேலுமணி போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தங்கமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், மதுரை மாவட்டத்தில் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் செல்லூர் K ராஜு போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் R காமராஜ் அவருடைய பெயர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து OS மணியன், முன்னாள் அமைச்சர் OS மணியன், அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தற்போது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை பொறுத்தவரையும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து கடம்பூர் ராஜு, மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து RB உதயகுமார், அதுபோல விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலிருந்து KT ராஜேந்திர பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் பெஞ்சமின் ஆகியோர் வேட்பாளர்களாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, அதே போல மதுரை மாவட்டம் திருப்பரன்றம் தொகுதியின் வேட்பாளர்களாக ஏற்கனவே தற்போது சட்டமன்ற உறுப்பினர் VV ராஜன் செல்லப்பா, அதே போல ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியிலிருந்து KC கருப்பணன், திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு KC வீரமணி, அதே போல கரூர் மாவட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு MR விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், அதே போல அரியலூர் மாவட்டத்தின் முன்னாள் அதே போல அதிமுகவுடைய கொறடாவாக இருந்தவர் தாமரை S ராஜேந்திரன் அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். மொத்தம் 23 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை அதிமுக தற்போது வெளியிட்டுள்ளது. சுமார் 165 தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த தொகுதி சார்ந்த அந்த பங்கீடு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்காக அந்த பங்கீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று மதியத்திலிருந்து சென்னை மாவட்டத்திலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த வேட்பாளர்களுடைய பெயர்களும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஸ்டாலின், முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள பட்டியலில் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அனைவருக்கும் மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பட்டியல் எப்போது வெளியாகும்? அடுத்தடுத்த பட்டியல்களில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுகவோட திட்டம் என்ன? விக்னேஷ், அதாவது நீங்க குறிப்பிட்டதுபடிதான், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் என அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதியிலிருந்து வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுமுகங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் புதுமுகங்களுக்கும் வாய்ப்புகளை வழங்க அதிமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்தடுத்த அந்த வேட்பாளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளாக இருப்பவர்கள், பிற நிர்வாகிகளும் முக்கியமாக வந்து முன்னாள் அமைச்சர்களான வளர்மதி, கோகுலேந்திரா உள்ளிட்டவர்களுடைய பெயர்களும் அடுத்தடுத்த பட்டியலில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். புதுமுகங்களுக்குமான வாய்ப்புகளும் இந்த முறை நிச்சயமாக கூடுதலாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எல்லாம் பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் அடுத்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஸ்டாலின், இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.